சமீப காலமாக அறுவை சிகிச்சையின் மூலமாக குழந்தைகள் பெறுவது என்பது ஒரு நிலையில் அதிகமாகிக்கிட்டே வருது அப்படின்றத சொல்லலாம். அதனால் ஜோதிடர்களை நாடி குழந்தை பிறப்பதற்கான நல்ல நேரத்தை குறித்து கொடுங்க. டாக்டருங்க வந்து கேட்டிருக்கிறாங்க, இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நல்ல நேரம் குறித்து கொடுங்கள் என்பது அதிகமாகிக் கொண்டே வருகின்ற ஒரு சூழ்நிலையில், அப்படி ஜோதிடர் குறித்து கொடுக்கின்ற நேரங்களில் சில பல அமைப்புகளில் நிறைய சந்தேகங்கள் வருது. அதாவது ராகு காலத்தில் குறித்து கொடுத்துட்டாரு, இந்த திதி நல்லா இல்லை, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் அது தாய்மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க, இது பெண் குழந்தையாக இருக்கணும்னு நினைக்கிறோம், மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் பெண் குழந்தைக்கு ஆகாது, ஆயில்யம் நட்சத்திரம் அப்படியாகும் இப்படியாகுன்ற மாதிரியான ஒரு ஜோதிடர் குறித்து கொடுக்குற நேரத்திலேயே சில பல ஒரு அதாவது உதாரணமாக சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது ஆண் குழந்தை பிறந்தால் நல்லா இல்லை, இந்த மாதிரியான நாள் நட்சத்திரம் திதி போன்ற அமைப்புகளில் குழந்தைகள் பிறக்கக்கூடாது, அறுவை சிகிச்சைக்கும் இது பொருந்தும் என்பது மாதிரியான சில பல சந்தேகங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இன்னும் பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அறுவை சிகிச்சைக்கு பிறக்கின்ற குழந்தைகளுடைய ஜாதகம் சரியானது தானாக இருக்குமா, தானாகவே குழந்தை பிறந்தால் தானே அந்த ஜாதகம் நல்லாயிருக்கும், இந்த மாதிரியான அத்தனை குழப்பங்களுக்கும் ஜோதிடம் ஒரே ஒரு பதிலைத்தான் சொல்லும். எந்த ராகு கால நேரமாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த திதியாக இருந்தாலும் குழந்தை கண்டிப்பாக பிறக்கலாம். வெள்ளிக்கிழமையில் ஆண் குழந்தை பிறந்தால் அது நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நம்மை சுற்றி இருக்கின்ற சாதித்த ஆண் குழந்தைகளை ஆண்களை பார்த்தீர்களே, ஆனால் அதில் பாதி பேர் வெள்ளிக்கிழமையில் தான் பிறந்திருப்பாங்க. ஆக ஒரு குழந்தை பிறப்பது என்பது பொதுவாக எந்த ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறது என்று பார்த்தால், லக்னமும் லக்னத்தை சுனைதெய்யக்கூடிய ஒரு கிரகங்களும் 1, 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பில், தசாபுக்திகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்பில் ஒரு நல்ல ஜாதகத்தை கொண்டிருக்கின்ற குழந்தை பிறக்கும் பொழுது, அதாவது சிசேரியனுக்கு லக்னம் முக்கியம், அந்த லக்னத்தை சுற்றி இருக்கக்கூடிய 1, 5, 9 என்கின்றவைகள் முக்கியம். அந்த 1, 5, 9 கூடிய யோகர்களுடைய தசாபுக்திகள் வருவது தான் முக்கியமே தவிர, ராகு காலத்தில் குழந்தை பிறப்பது நல்லதல்ல, அதன் மூலமாக அந்த குழந்தைக்கு நல்லது நடக்காது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் நடக்காது, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் நடக்காது என்பது போன்ற கிழமையில் பிறந்தால் நடக்காது என்பவைகள் இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அதனுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பது தான் ஜோதிடத்தினுடைய வேலை. அந்த ஜாதகத்தில் ஒட்டுமொத்தமாக லக்னாதிபதி வலுவாக இருந்து அந்த லக்னாதிபதிக்கு துணை செய்யக்கூடிய 1, 5, 9 கூடியவர்கள் வலுவாக அமைந்து அவர்களுடைய தசையும் நடக்கும் பொழுது அந்த குழந்தை எதிர்காலத்தில் மிகச்சிறப்பான ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறது. ஆக சிசேரியன் அறுவை சிகிச்சை செய்து பிறக்கக்கூடிய குழந்தையின் அமைப்பில் அது பிறக்கின்ற நேரத்தில் அதனுடைய லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த 9ஆம் இடம் 4ஆம் இடம்னு சொல்லுவோம், அம்மாவும் அப்பாவும் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதை ஜோதிடம் மிக அருமையாக வலியுறுத்தும். குழந்தை தானே வளர்ந்துடுறதில்லை, அதை ஒரு 15, 18 வயசு வரைக்குமாவது அப்பா அம்மா தான் வளர்க்குறோம் இல்லையா? அப்போ அந்த குழந்தையை வளர்க்கின்ற அளவிற்கு சந்திரனும் சூரியனும் பங்கம் இல்லாமல் இருந்து, சந்திரனும் சூரியனும் அம்மா அப்பாவை குறிப்பாங்க, அதே மாதிரி அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் 4, 9ஆம் இடங்கள் வலிமையாக இருந்து அந்த ஒரு 18, 20 வயது வரைக்குமாவது அந்த குழந்தையை வளர்க்கின்ற நன்றாக வளர்க்கக்கூடிய பொருளாதார சூழல்கள் அங்கே தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கின்ற மாதிரியான தசாபுக்தி அமைப்புகள் இருக்கும் பொழுது தான் அந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக வந்த குழந்தை இயல்பாகவே மிகப்பெரிய நல்ல அமைப்பை அடைந்திருக்கும். ஆகவே எந்த கிழமையில் வேண்டுமானாலும், வெள்ளிக்கிழமையிலும் கூட ஆண் குழந்தைகள் பிறக்கலாம், எந்த நட்சத்திரத்திலும் ஆண் பெண் குழந்தைகள் பிறக்கலாம், எந்த திதியிலும் பிறக்கலாம். ஆனால் லக்னமும் லக்னாதிபதியும் 1, 5, 9 கூடியவர்கள் வலுத்து நல்ல தசாபுக்திகள் நடந்தால் மட்டுமே அந்த குழந்தை யோக குழந்தையாக வருமே தவிர, இந்த நட்சத்திரத்தில் பிறப்பதாலோ அந்த நட்சத்திரத்தில் பிறப்பதாலோ அந்த கிழமையில் பிறப்பதாலோ அதனுடைய யோகமோ யோக பங்கமோ ஏற்பட்டு விடுவதில்லை என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.